வணக்கம், குயின் ஃபேஷன். இன்றைக்கி ஒரு டிசைன் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கழுத்து சுற்றளவு 2 எடுத்துக்கிட்டோம். ஷோல்டரும் அதில் எழுதியிருக்க பாருங்கள், ஷோல்டரு 2, லென்த்து வந்து 9 இன்ச்சு எடுத்து நாம் அந்த நெக்லஸ் மாடலில் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சாரியோடைய கிளாத் இருக்கு இல்லையா, சாரியோடைய கிளாத்தை வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ரேஞ்சுக்கு எடுத்து எவ்வளோ லென்த் இருக்கோ சாரியோடைய கிளாத்தை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு ரேஞ்சுக்கு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு கடைசி எண்டில் வந்து நாம் ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று பேக் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடித்து திருப்புறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆரி ஊசி இருக்கு இல்லையா, ஆரி ஊசி வேஸ்ட்டு தான் வச்சுருக்கேன் அடித்து திருப்புறதுக்கு. பாருங்கள், அடியில் நம்ம தையல் போட்ட இடத்துல அந்த ஊசியை உள்ளே நுழைக்கணும். உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா அடி துணி மேலே வந்துடும். நமக்கு வந்துட்டு இதுதான் அதாவது நாட்டு திருப்புறத்துக்கு. இதில் நம்ம எவ்வளோ மெலிசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச்சு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு அது மாதிரி அப்படியே கண்டினியூவாக ப்ளவுஸில் வச்சு தைச்சிட்டேன். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வச்சு தைச்சிருக்கேன். தைச்சிட்டு நம்ம கட்டமாக 2.5 இன்ச்சு, வித்து 2.5 இன்ச்சு, லென்த்து 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், ரெண்டாவது ஒரு முக்கோணம் எடுத்துகிட்டு அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு நீட்டாக எடுத்து சைடில் 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 சைடும் அழகாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு அப்படியே வச்சு சென்டரில் ஒரு தையல் போடுங்க. சென்டரில் தையல் போட்டு கீழே மடித்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், பிசுறு தெரியாமல் இருக்கும். அந்த நாட்டு வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லேஸ் வச்சுக்கோங்க. அதாவது 2 பக்கமும் தையல் போடணும். நம்ம சென்டரில் தையல் போடக்கூடாது. 2 பக்கமும் தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து லைட்டாக கூட பிசுறு வெளியில் தெரியாது. ஃபஸ்ட்டு லேஸ் வச்சுக்கோங்க. இந்த சைடில் வச்சுட்டு 2 தடவை 2 பக்கமும் தைக்கணும். தைச்சி முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் நாங்கள் பார்த்திங்கன்னா நெக்லஸ் மாடல் மாதிரி வச்சுருக்கோம். நம்ம ரவுண்டுலேயும் வச்சுக்கலாம், வி ஷேப்லேயும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். 2 பக்கமும் வச்சு 2 சைட்லேயுமே தைச்சிக்கோங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நிறையா டிசைன் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். டிசைன் பாருங்கள், பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ இதை நாம் வந்துட்டு 500 600 ரேஞ்சுக்கு கூட நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். அந்த நாடா ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ரோப்பு நான் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட்டு வச்சு தைச்சிட்டு அதில் ஒவ்வொரு பீடு வச்சு தைச்சிட்டு கீழே ஒவ்வொரு பீடுக்கும் கீழே வந்துட்டு ஒரு நாட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நாட்டு மணி வெளியில் வராது. 2க்கும் சென்டரில் மணி வச்சு தைச்சிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு நாட் போட்டால் பார்க்க லுக்காக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன்.